சுகருக்கு முதல் ட்ரீட்மெண்ட் கரெக்ட் ட்ரீட்மெண்ட் என்ன தெரியுமா? பேலன்ஸ் டயட்டு தான். ரெண்டாவது ட்ரீட்மெண்ட் என்னன்னு தெரியுமா? உடல் உழைப்பு. மூணாவது ட்ரீட்மெண்ட் என்னன்னு தெரியுமா? நல்ல தூக்கம். நாலாவது ட்ரீட்மெண்ட் என்ன தெரியுமா? கடைசி ட்ரீட்மெண்ட் மாத்திரை. இன்னும் கடைசியான ட்ரீட்மெண்ட் தெரியுமா? இன்சுலின் ஊசி. அப்படின்னு யார் சொன்னா? நான் சொல்லல. மருத்துவத்தோட ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். புத்தகமே என்ன சொல்ல தெரியுமா? பேலன்ஸ் டயட்டு தான் முதல் ட்ரீட்மெண்ட், பெஸ்ட் ட்ரீட்மெண்ட், கரெக்ட் ட்ரீட்மெண்ட். இந்த புத்தகமே தெளிவாக சொல்லுது. பேலன்ஸ் டயட்டை கடைபிடிக்காமல் மாத்திரை இன்சுலின் மட்டும் போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் கூடும், அடுத்த மாதம் குறையும், அடுத்த மாதம் குறையும், இந்த மாதம் கூடுமே தவிர நோய் நிரந்தரமாக குணம் அடையாது அப்படின்னு இந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. புத்தகமே சொல்லியாச்சு. புத்தகம் சொன்னால் இதை தவிர நமக்கு வேற ஏதாவது வழி இருக்கா? சொல்லுங்க, வேற ஏதாவது வழி இருக்கா? கடைபிடிச்சு தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஏன் அப்படின்னா நீங்கள் பேலன்ஸ் டயட்டு கரெக்டாக கடைபிடிச்சா மட்டும்தான் இந்த ஆபத்தான நோய் வந்ததற்கான அடிப்படை காரணம் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் முழுமையாக சரியாகும் அப்படின்னு அந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. இது சரியாயிடுச்சுன்னு வைங்களேன், சுகர் மாத்திரையை நிரந்தரமாக நடத்தலாம், இன்சுலினும் நிரந்தரமாக நடத்தலாம்னு யார் சொன்னா? ஹாரிசன் புத்தகம் தெளிவாக சொல்லுது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒர்க் அவுட்டை போட்டு கேளுங்க. உங்களுக்கு பேலன்ஸ்டு டயட்டை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. திரும்ப சொல்கிறேன், முதல் ட்ரீட்மெண்ட்டை பண்ணாமல் கடைசி ட்ரீட்மெண்ட் பண்ணினா நோய் முழுமையாக சரி ஆகாது அப்படின்னு அந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. கரெக்டு தானே? வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒரு கூட போட்டு கேளுங்க. கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. ரொம்ப முக்கியமான வீடியோ. சரியா?